என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி. கட்டாயம் என் காதல் ஆட்சி கைகூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போறா. அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேதலிய ரொம்ப ரொம்ப பத்திரம். எண்ணம் எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா வேறொருத்தி வந்து தந்த என் மனசு. என்னம்மா, நானும் உன சாயங்காலத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எதுக்கு இப்ப மூஞ்சி உருன்னு வச்சிட்டு இருக்கேன்? என்னம்மா துளசி, நீயே இப்படி கேட்டா எப்படி? விஷயம் உனக்கு தெரியாதா என்ன? என்னம்மா, எதை பத்தி யோசிக்கிற? மாமாக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசை பத்தியா? நகை வைக்கணுமே அதை பத்தியா? ஆமாம்மா, அதேதான். கண்டிப்பா சூர்யா மாப்பிளைக்கு நம்ம எதனா செய்யணும்ல. நம்ம கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னா ஒன்றும் தெரிய போறது இல்லை. ஆனா நம்ம கல்யாணத்துக்குன்னு ஒரு வாரத்துக்கு முன்னக்கூட்டியே வந்திருக்கிறோம். நம்ம எதுவுமே செய்யலனா ரொம்ப அசிங்கமா போயிடும்மா. அது நல்லா இருக்காதுல்ல. கண்டிப்பா செஞ்சே ஆகணும்லம்மா. ஏம்மா, நீ கல்யாணத்துக்காக முன்னக்கூட்டியே வந்திருக்கேன், வேற எதுக்காகவும் இல்லையா? துளசி, உங்க அத்தை நம்மள எதுக்காக கூப்பிட்டு வந்தாங்களோ எதுக்கோ நமக்கு அது தேவையில்லம்மா. நம்ம எதை நினைச்சு வந்தோம்? சூர்யா மாப்பிளைக்கு கல்யாணம், அந்த கல்யாணத்தை பார்க்கணும்னு நினைச்சுதானே வந்தோம். அது மட்டும் இல்ல, நான் தூக்கி வளர்த்த பிள்ளை சூர்யா, அவனோட கல்யாணத்தை கண்டிப்பா பார்க்கணும்னு நான் நினைச்சேன். எங்க அண்ணி அதை பார்க்க விடாம பண்ணிடுவாங்களோன்னு தவிச்சேன். ஆனா என் நல்ல நேரமும் என்னவோ அவங்க வாயாலே நம்மளை வந்து கூப்பிடுற மாதிரி வச்சுட்டாரு கடவுள். நீ உண்மையிலே கிரேட் தாம்மா. என்ன நடந்தாலும் சரி, நீ தூக்கி வளர்த்த பிள்ளைக்கு நீ எல்லாம் செய்யணும்னு நினைக்கிற. நீ கவலைப்படாதம்மா, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே தான் நடக்கும். நீ கவலைப்படாத, பணத்துக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், போதுமா? துளசி, என்னம்மா சொல்ற? பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? எப்படிமா? எனக்கு உன்னை பத்தி தெரியாது. நீ எப்படியும் மாமாக்கு எதனா செய்யணும்னு துடிப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் முன்னக்கூட்டியே நான் கொஞ்சம் பணம் வர எடுத்து வச்சிருந்தேன். அதையும் வரும்போதே எடுத்துட்டு வந்துட்டேன். இது இல்லாம நம்ம சாந்தி அக்கா கிட்ட சீட்டு போட்டிருந்தோம்ல, அந்த சீட்டையும் எடுக்க சொல்லியாச்சு. இந்த மாசம் அந்த சீட்டையும் எடுத்தாச்சு. அதை நான் போய் ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்துடுறேம்மா. அதை வாங்கிட்டு வந்தோடனே நம்ம நகை எடுக்க போலாம், சரியா? இதுவும் இல்லாம நான் ஒரு அண்ணனுக்கு கவிதை எழுதி தருவேன்ல, அந்த அண்ணனும் காசு நிறைய தரேன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ராவா தரேன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படி அவரும் கொடுத்தாருன்னா எல்லாத்தையும் வச்சு புரட்டி பார்த்தா ஒரு 50-60 ரூபா வரும்மா. இந்த 60 ரூபா வச்சு நம்ம எல்லாம் ஓரளவுக்கு செய்ய முடியும்னு நினைக்கிறேன். சூர்யா மாமாக்கு நகையும் செஞ்சிடலாம், நீ நினைக்கிற மாதிரி சீர்வரிசையும் செஞ்சிடலாமா, போதும் இல்லம்மா? என்னம்மா துளசி, அந்த சீட்டை நீ எதுக்காக போட்ட? இப்ப அதை சூர்யா மாப்பிளைக்குன்னு கொடுக்குறியே, உனக்கு கஷ்டமா இல்லையாம்மா? ஏம்மா, நம்ம மாந்தோப்புக்கு காசு கட்டணும், அதுக்காக போட்ட சீட்டு தான். சரி, மாந்தோப்பை விட மாமா ரொம்ப முக்கியம் இல்லம்மா. அவரு இப்பதான் கல்யாணம் ஆக போகுது, அவருக்கு நம்ம நல்லா செய்யணும்லம்மா. அதனால அவர் சந்தோஷமா இருக்கட்டும். நம்ம இன்னொரு சீட்டு போட்டு கூட மாந்தோப்ப மீட்டுக்கும், சரியா? இல்லம்மா துளசி, அம்மா, உனக்கு சூர்யா மாமாக்கு எதனா செய்யணும்ன்ற எண்ணம் வந்துருச்சுல, அப்ப நம்ம அதை செஞ்சிருவோம். மாமா விட நமக்கு தோப்பு பெருசு இல்லம்மா, சரியா? புரியுதுமா. ஆனா தோப்பு நம்ம கையை விட்டு போயிடுமோன்னு கொஞ்சம் கலக்கமா இருக்கே. பரவாயில்லம்மா, எல்லாமே போயிடுச்சு. அதை மட்டும் நம்ம பிடிச்சி வைக்கவா முடியும்? போகணும்னு இருந்தா போகதான் செய்யும். நமக்குன்னு வரணும்னு இருந்ததுன்னா நம்ம கிட்ட அதுக்கு தன்னால வந்து சேரும்மா. நீ கவலைப்படாத. சரிம்மா, சூர்யா மாப்பிளைக்கு நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சிருவோம். அதை செஞ்சுட்டாலே மனசு திருப்தி ஆயிடும். தப்பு கூட பொறுமையா பாத்துக்கலாம்னா நீ சொல்ற மாதிரி. சரிம்மா. லட்சுமி, வாங்க மாமா, உட்காருங்க மாமா. ஆமாண்ணே, வாங்க உட்காருங்கண்ணே. இல்ல இருக்கட்டும். நான் இவ்வளவு நேரம் உட்காந்துட்டு தான் வந்தேன். சும்மா காத்து வாங்கலாமே இப்படி வந்தேன். வந்தா தாயமாவளோ ஏதோ பேசிட்டு இருக்கீங்களே, ரொம்ப சீரியஸான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு போல இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே, சும்மா எங்களுக்கு பொழுது போகலையா, அதான் அப்படியே உட்காந்து ஏனோ தானு பேசிக்கிட்டு இருந்தோனே. அது சரிம்மா லட்சுமி, நீங்க என்ன பேசிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஐயோ மாமா, அம்மா சொல்றது உண்மைதான். சும்மா நாங்க பொழுது போகல இல்லையா, அப்படியே உட்காந்து ஏனோ தானே பேசிக்கிட்டு இருந்தோம் மாமா. ஆமாமா துளசி, உங்க அம்மா என்ன சொல்றாலோ அதுக்கு தலையாட்டுவ, அப்படிதானே? மாமா தெரியும். தாயமாவளோ என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு எல்லாத்தையும் படி ஏறும்போது கேட்டுக்கிட்டு தான் வந்தேன். அது வந்துனே, இங்க பாருமா லட்சுமி, ஏற்கனவே நீ கஷ்டம் மேல கஷ்டப்பட்டு இருக்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீ சூர்யாக்கு எதனா செய்யணும்னு தலையில்ட்டா என்ன சொன்னா கேளு. நீ எதுவும் செய்யலனாலும் நானும் எதுவும் கேட்க போறது இல்ல, உன் அண்ணியும் எதுவும் கேட்க போறது இல்ல. அப்படியே அவ எதனா கேட்டாலும் நான் பாத்துக்கிறேன், வீடு. என்னன்னு என்ன பேசுறீங்க? எனக்கு 1000 கஷ்டம் இருக்கட்டும், அதுக்காக என் மருமகனுக்கு நான் செய்யாமலா? என்னன்னு, அவனை நான் தூக்கி வளர்த்திருக்கேன்னு அதுக்காக என் பிள்ளைக்கு நான் செய்யாம விட்டுருவேனா என்ன? சரி, இப்ப என்ன, நீ சூர்யாவுக்கு செய்யணும்னு ஆசைப்படுற, அவ்வளவுதானே? நல்லா திருப்பா செஞ்சுட்டு போ. நான் பணம் தரமா, அந்த பணத்தை வச்சு நீ என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அது திருப்பா செய்யு. மாமா, இப்ப நீங்க சொல்றதுதான் எங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு மாமா. அத்தை கூட எங்களை மூஞ்சிக்கு நேரா திட்டிடுவாங்க. ஆனா இப்ப நீங்க பண்றது எப்படி இருக்கு? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா. நீங்களே எங்களை எதுக்குமே லாய்க்கு இல்லைங்கிற மாதிரி சொல்லாம சொல்றீங்க மாமா.
என்னம்மா துளசி, என்ன சட்டுன்னு இப்படி சொல்லிட்டேன்? ஆமாண்ணே, துளசி சொல்றது தானே சரி. நீயே எங்களை எதுக்கும் லாய்க்கு இல்லைன்ற மாதிரி நினைக்கிற மாதிரி தானே ஆகுது. அப்படிலாம் இல்லைண்ணே, நான் சூர்யாவுக்கு கண்டிப்பா எங்களால முடிஞ்சதை செய்யறேனே. நீ மனசார அதை ஏத்துக்கணே. தயவு செஞ்சு எதுவும் சொல்லி இது பண்ணிடாதுண்ணா. அதுக்கு இல்லம்மா லட்சுமி. வேணாண்ணே, இதுக்கு மேல நம்ம அதை பத்தி பேச வேணாம். நீ விடு. என் மருமகனுக்கு நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்ண்ணே. அதெல்லாம் நான் செஞ்சுட்டு போவேன். எனக்கு தெரிஞ்சு நான் செய்யறதுல எந்த குறையும் இருக்காது. நீ மனசார ஏத்துக்கணே. அண்ணி குறை சொன்னா எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஏன்னா அவங்க குணம் அதுதான் எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டு போட்டோம். அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லைண்ணே. ஆமா மாமா, அம்மா சொல்றதா சரி. அத்தை குறை சொல்றாங்களா, பரவாயில்ல. அத்தை திட்டுறதும் குறை சொல்றதும் எங்களுக்கு என்ன புதுசா? அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், விடுங்க மாமா. எங்க சூர்யா மாமாவுக்கு நாங்க செய்யாம வேற யார் செய்யறது? ஏன் மாமா, இங்க நாங்க செய்யற சீர்வரிசை கூட நீங்க வாங்க கூடாதுன்னு இருக்கதா மாமா? அட என்னம்மா துளசி, நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் வேற ஒரு கணக்கோட இருக்கேன். நீ என்னடானா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? சரி சரி, உங்க மாமாக்கு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா செய்யுங்க, போதுமா? என்னப்பா சூர்யான்னு என் பேர் அடிப்படுது? என்ன சொல்றாங்க மேடம்? ஐயோ மாமா. பாப்பா சூர்யா, நீ வந்துட்டியா? ஆமாமா, உன்னை பத்தி தான் இங்க பேச்சு போயிட்டு இருக்கு. என்ன பத்தியா? என்னப்பா, என்ன பத்தி விஷயம்? எல்லாம் உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஏத்த எதுக்கு அதையே ஞாபகப்படுத்துறீங்க? அது ஒண்ணும் இல்ல சூர்யா, உன் கல்யாணத்துக்கு நகையும் சீர்வரிசையும் கண்டிப்பா செஞ்சே ஆவேன்னு உன் அத்தையும் அத்தை பொண்ணும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதுதான் நான் வந்து பேசிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது சரி, இங்க கல்யாணமே நடக்குமான்னு தெரியல, இதுல இவங்க வேற. ஏத்த இதெல்லாம் இப்ப ரொம்ப முக்கியமா என்ன? அதெல்லாம் நீங்க எதுவும் செய்ய வேணாம், அமைதியா இருங்க. நீங்களே ஏற்கனவே கஷ்டத்து மேல கஷ்டப்பட்டு இருக்கீங்க. இதுல எனக்கு எதுனா செய்யணும்னு உங்களுக்கு என்ன தலையிருக்காத்த? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அமைதியா விடுங்க. ஏய் உனக்கு என்னடி? நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க, அதுக்காக நாங்க செய்யாம இருப்போமா? அதெல்லாம் நாங்க செய்யாம இருக்க மாட்டோம். எங்க அம்மா உங்களுக்கு கண்டிப்பா செஞ்சே ஆகணும்னு ஒத்த கால்ல இருக்காங்க. அவங்க மருமகனுக்கு அவங்க கண்டிப்பா செய்யணுமாமா. நானும் எங்க மாமாக்கு கண்டிப்பா செய்யணும்ன்ற எண்ணத்துல தான் இருக்கேன். அதனால நீங்க என்ன சொன்னாலும் சரி, நாங்க அதுல இருந்தெல்லாம் மாற மாட்டோம். நாங்க உங்களுக்கு செய்வோம் செஞ்சுட்டே தான் போவோம். வேணாண்டி, தேவையில்லாதெல்லாம் எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். அத்தை அவதான் எதுவும் பேசிட்டு இருக்கானா, நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீங்க எதுவும் செய்ய வேணாம், சொன்னா கேளுங்க. இதுதான் சூர்யா நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து ஏன் வாய் அடைக்கிறாங்கன்னா பாத்துக்கேன். நல்ல வேலை நீ வந்துட்டு நீயாவது சொல்லி பாரு கேட்கறாங்களான்னு. அத்தை எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம்? அதெல்லாம் எதுவும் வேணாம், நீங்க அமைதியா உங்க வேலையை மட்டும் பாருங்க. இங்க பாருடி, அத்தையை நீ எதெல்லாம் ஏத்தி விட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன் பாத்துக்க. அது சரி, நாங்க கல்யாணத்துக்காக வந்திருக்கோம். கல்யாணத்துக்கு வந்த நாங்க சும்மா கல்யாணத்தை பார்த்துட்டு போக முடியும்? எங்க சைடு இருந்து நாங்க எதனா செய்யணும்ல, அதை நாங்க கண்டிப்பா செய்யதான் செய்வோம். நீ எல்லாம் இப்படி சொன்னா கேட்க மாட்டேன். இருடி. ஏய் என்னடி சொல் பேச்சு கேட்க மாட்டியோம்? நான் சொன்னா கேட்கணும், புரியுதுல? சொல்றத கேளு. இங்க பார், எனக்கு இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு வீணா காசை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத சொல்லிட்டேன். இந்த கல்யாணமே நடக்குமான்னு தெரியல, இதுல இவன் எனக்கு செய்ய வந்துட்டாலும் அடிச்சான்னு வச்சுக்கேன். அது சரி, நீங்க சொன்னா நான் கேட்டுருணுமா? அதெல்லாம் கேட்க முடியாது மாமா. உங்களுக்கு நாங்க கண்டிப்பா செஞ்சே ஆகணும். அதுவும் எங்க அம்மா உங்களுக்கு அத்தை சார்பில் இருந்து அவங்க செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பா செய்யணும். ஆமாண்டி, உங்க அம்மா எனக்கு அத்தை தான். அவங்க தான் அத்தை சார்பில் இருந்து எல்லாத்தையும் செய்யணும். ஆனா அது இப்போ வேணாண்டி, கூடிய சீக்கிரத்தை செய்ய வேண்டியது வரும், அப்ப செஞ்சா போதும். இப்ப தேவையில்லை, அமைதியா இருடி. ஐயோ மாமா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு அதெல்லாம் புரியல. இங்க பாருங்க, நாங்க உங்க கல்யாணத்துக்கு செய்வோம் அவ்வளவுதான். இதெல்லாம் நீங்க தடை போடக்கூடாது. இதுக்கு உங்களுக்கு சம்மதமும் கிடையாது, போங்க. அடியே, பூனா போட்டும் வாயில சொல்லிக்கிட்டு இருந்தோம், நீ அடங்க மாட்டலாம். இருடி, நீ திமிர அடக்கணும்னா நான் அடக்க வேண்டிய விதத்துல அடக்குறேன். ஐயோ மாமா, என்ன பண்றீங்க? நான் சாப்பிட்டாலாம் சொன்னா நீ கேட்க மாட்டேன்னு தெரியும், அதான் என் வேலையை காட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க பாருங்க மாமா, நீங்க என்ன பண்ணாலும் சரி, நாங்க செய்யறத செய்யதான் செய்வோம். நீங்க எது பண்ணாலும் நான்லாம் பயப்பட மாட்டேன், போங்க. அப்ப நான் எது பண்ணாலும் நீ பயப்பட மாட்டேன், அப்படிதானடி? ஆமா, நீங்க எது பண்ணாலும் நான் பயப்பட மாட்டேன். நாங்க செய்யறத செய்வோம். ஓ அப்ப சரி, நீயே ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் சும்மா இருந்தா நல்லா இருக்குமா? நானும் செய்யறத செய்யறேன்டி. ஐயோ, இங்க என்ன நடக்குது? அண்ணன் அப்பாவும் அத்தையும் இருக்கத்த மறந்துட்டானா? ஐயோ டே அண்ணா. அடியை கடைசியா கேக்குறேன், சொல் பேச்ச கேப்பியா கேட்க மாட்டியாடி? மாமா, நானும் கடைசியா சொல்றேன், கேட்க மாட்டேன். நாங்க செய்யறதான் செய்வோம். நீங்க உங்க வேலையை பாருங்க, போங்க. இங்க பாருடி, என்னை பத்தி உனக்கு தெரியாது, ஏதாவது ஏடாகூடமா பண்ணி வச்சிருவேன் பாத்துக்க. பண்ணுவீங்க. அது வரைக்கும் நான் சும்மா நிப்பேன், பாத்துக்கங்க. வேற வழி இல்லடி, நான் சடனா எதனா பண்ணிட்டேனா நீ சும்மா நின்னுதான் ஆகணும் பாத்துக்க. அதெல்லாம் பண்ண முடியாது, பண்ணவும் நான் விட மாட்டேன், போங்க. ஏய் என்ன
பண்ண முடியாதுன்னா சொல்லாத. நான் தான் சரி வேண்டாமே பாவம் பொண்ணாச்சே அப்படின்னு விட்டு புடிச்சிட்டு இருக்கேன்டி. ஐயோடா, பாவம் பாப்பீங்க. அதெல்லாம் இங்க எதுவும் பலிக்காது. கிளம்புங்க கிளம்புங்க. நான் இதுக்கு முன்னாடி பேச விட்டு வேடிக்கை பார்க்க கூடாதுடி. அடியே அண்ணே. ஆ, அடி கதிரு கதிர்னா அப்போ அப்பா அம்மா அத்தி இங்க தான் இருக்காங்க. ஐயோ, ஆமா மாமா, நான் கூட மறந்துட்டேனே. அடி நான் தான் உன்னை பார்த்தா ஒரு மார்க்கமா ஆயிடுறேன். நீயாவது ஞாபகப்படுத்த கூடாதடி. நான் மட்டும் என்னமா, நீங்க பக்கத்துல வந்து இப்படி நின்னா எப்படி? என்னால என்ன பேச முடியுமா? அடி அப்போ உனக்கும். ஐயோ மாமா, மாமாவும் அம்மாவும் இங்கதான் இருக்காங்க. ஐயோ ஆமால. என்னடி பண்றது இப்ப? இது என் பக்கத்துல வரதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பக்கத்துல வந்தது மட்டும் இல்லாம இடுப்புல கை வச்சுக்கிட்டு இப்ப கூட அந்த கை எடுக்கிறீங்களா பாருங்க. எடுங்க மாமா, எடுத்துட்டு ஏதாவது சமாளிங்க போங்க. தயவு செஞ்சு என்னையும் சேர்த்து காப்பாத்துங்க மாமா. அடி சரி நான் தான் உன் பக்கத்துல வந்து ஒரு மார்க்கமா நின்னுட்டேன். நீ ஏண்டி நீ சொல்ல வேண்டியது தானே? இடுப்புல கை வச்சா நீ ஒரு மாதிரி மாறிடுவியா என்ன? மாமா, இப்ப இது ரொம்ப முக்கியமா நமக்கு. இப்ப சமாளிக்கணும் மாமா, எதனா சமாளிங்க. ஆமால இப்ப முதல்ல சமாளிக்கணும்ல. சரி இரு ஏதாவது சமாளிக்கலாம். அண்ணே என்னண்ணே எப்பவும் துளசி கிட்ட விளையாடுற மாதிரியே இப்பவும் விளையாடுறீங்க பாத்தீங்களா? நல்ல வேலை என் தம்பி காப்பாத்தோம். ஆமாண்டா துளசி ரொம்ப வாழ்த்தனை பண்றா இல்லையா? அதான் எப்பவும் விளையாடுற மாதிரி இப்பவும் விளையாடிட்டேன்டா. அப்பா இருக்கிறதும் கவனிக்கல, அத்தை இருக்கிறதும் கவனிக்கலடா. கவலைப்படாதுன்னு நான் தான் இருக்கேன்ல, பாத்துக்கலாம் வீடுன்னு. ஓ அது சரி, துளசி வார்த்தனை பண்றான்னு தான் இவன் இப்படி பண்றானோ? நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன். என்னம்மா துளசி சூர்யா வந்து கண்டிக்கிற அளவுக்கு வச்சிருக்க பாரு. ஆமா மாமா, நான் தெரியாம வாழ்த்தனை பண்ணிட்டேன். மாமா, நான் தெரியாம வாழ்த்தனை பண்ணிட்டேன். கை எடுக்கிறீங்களா? அதெல்லாம் வேணாம். நீ இனிமே வாழ்த்தனை பண்ணாம இருக்கணும்ல, அதுக்காக தான். பரவாயில்ல என் தம்பி தான் சமாளிச்சிட்டான்ல. நான் இப்படி படிச்சுட்டு இருக்கேன்டி, நல்லா இருக்குடி. உங்களை அது சரி, அண்ணன் கேப்ல விளையாடுறான் போல இருக்க. விளையாடுறா நீ விளையாடாமலா? விளையாடு விளையாடு. ஆமாண்ணே, எப்பவும் துளசி சூர்யா கிட்ட வாழ்த்தனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அதனால சூர்யா இப்படி கண்டிச்சிட்டு இருக்கான். ஆமா ஆமா எங்க அண்ணன் துளசிய ரொம்ப நல்லாவே கண்டிப்பான். இந்த இப்ப கூட கண்டிச்சுக்கிட்டு தான் இருக்கான். இவங்க கண்ணுக்கு அப்படி தெரியுது போல இருக்கு. அண்ணே துளசிய கண்டிச்சது போதுன்னு ரொம்ப கண்டிச்சிடாத. பாவம்ல துளசி. அப்பா அத்தெல்லாம் இங்கதான் இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து செய்யணே. துளசிய கண்டிச்சேன்ப்பா, அவ்வளவுதான். கரெக்ட் தான் சூர்யா, நீ பண்றதா கரெக்ட். அப்பதான் அவ சுட்டித்தனமும் வாழ்த்தனமும் அடங்கும். பாத்துக்க என்னம்மா துளசி, உன்னை அடக்கவும் ஒருத்தன் வந்திருக்கான் பாத்தியா? அது சரி, எங்க அண்ணனோட கோவத்தையே அடக்குனவ என் துளசி. சரிப்பா சூர்யா, நம்ம எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு, இவங்க கேக்குற மாதிரி இல்ல. சரி விடு, அவங்க ஏதோ பண்றாங்க பண்ணட்டும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு திருப்பி செய்வோம். அது ஒண்ணுதான் இப்ப நம்ம பண்ண முடியும். என்ன சொல்ற? ஆமாப்பா, கண்டிப்பா நம்ம இவங்களுக்கு செஞ்சே ஆகணும்ப்பா. என் துளசிக்கு நான் செஞ்சே ஆகணும்ப்பா. சரிப்பா சூர்யா, சரி நேரமாகுது, நான் போய் மாத்திரை போட்டு பாடுக்கிறேன். ஆமாப்பா நீங்க போங்க. சரிம்மா லட்சுமி, நான் கிளம்புறேன். நீங்க நேரத்தோட போய் பாடு. என்ன ரொம்ப நேரம் முடிச்சிட்டு இருக்காது, உடம்பு கெடுதல் பாத்துக்க. இதோ போயிடுவேனே, இந்த துளசி வந்துட்டோம், நானும் கூட்டிட்டு போறேனே. ஆமாமா துளசி கூட்டிட்டு போயிட்டு பாடுமா. சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும்? அதெல்லாம் சாப்பிட்டாச்சுனே, படுக்க வேண்டியதான் வேலை. சரிம்மா நான் போறேன். டேக்காது வாயண்டா. இல்லப்பா நீங்க போங்க, நானும் துளசி கூட பேசிட்டு வரேன்ப்பா. நீங்க போங்க. அது சரி. ஆமாமா நீதான் துளசி கிட்ட பேசணும். சரி சரி போய் பேசு. சரிம்மா துளசி, வாமா நம்மள போய் படுப்போம். போலாமா? இரு, நான் உங்ககிட்ட பேசணும். முடியாது, நான் போறேன். நீங்க எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும், நான் போறேன். இங்க பாரு, போன நான் ஏதாவது பண்ணிடுவேன். இரு, நான் பேசணும்னு சொல்லிட்டேன். இரு, நான் எதுவும் பண்ண மாட்டேன். உங்ககிட்ட பேசணும் அவ்வளவுதான். சரி இருக்கு, நீங்க மிரட்டாதீங்க. அது அம்மா, நான் நாளைக்கு மேல்மருவத்தூர் போகணும்னு சொன்னலம்மா, அதான் கதிர் கிட்ட கேக்குறேம்மா. டேய் கதிரே, நாளைக்கு என்ன கூட்டிட்டு போறியா? அட ஆமாலம்மா, நீ சொல்லிக்கிட்டு இருந்தல, அங்க வேற போய் வரணும்ல. ஆமா இரு, நானும் கதிர் கிட்ட கேக்குறேன். ஏயா கதிரே, நாளைக்கு துளசிய மேல்மருவத்தூர் இருக்க கூட்டிட்டு போயிட்டு வரியாயா? எதுக்கு மேல்மருவத்தூருக்கு? என்ன விஷயம்? அங்க ஒரு வேலை இருக்கு, அதான் என்ன வேலை? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. நான் போகணும்னா போகணும். கதிரை என் கூட வர சொல்லுங்க, என்ன கூட்டிட்டு போக சொல்லுங்க மாமா. கதிர் தானே, எப்படி கூட்டிட்டு போவான் பாத்துக்க. என்னத்த துளசிய கூட்டிட்டு போகணும் அவ்வளவுதானே? ஆமாயா கதிரே, கொஞ்சம் துளசியை கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வந்துறியா? அட என்னங்க கதிரே? அண்ணே புரிஞ்சிருச்சுன்னு, எனக்கு வேலை இருக்கு அதானே? அதேதான்டா,
கரெக்டா புரிஞ்சுக்கிறடா. என் தம்பினா தம்பி தான். அது சரிண்ணே, இத்தனை வருஷம் தம்பியா குப்பை கொட்டியிருக்கேன், இது கூட புரிஞ்சுக்கலாம் எப்படின்னு. ம் அத்தை, நாளைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அத்தை. துளசியை என்னால கூட்டிட்டு போக முடியாது. ஐயோ, என்னையா கதிரே நீ எப்படி சொல்லிட்ட? மாமா, இது உங்க வேலை தானே? ஆமா, நீ எதுக்கு போறேன்னு சொல்ல மாட்டேன்டி. அப்ப இப்படிதான் பண்ணுவேன். அதான். ஐயோ அத்தை, நான் இல்லைன்னா என்ன, அதான் சூர்யா அண்ணா இருக்காருல்ல, அவர் கூட்டிட்டு போவாரு. அண்ணே, துளசியை நீங்க கூட்டிட்டு போவீங்கல்லண்ணே? ஐயோ கதிர், அதுக்கு இல்லப்பா. சூர்யா கல்யாண மாப்பிள, அடிக்கடி வெளியில எல்லாம் போயிட்டு வரக்கூடாது. அதுவும் ரொம்ப தூரம் வண்டி ஓட்டிட்டு போக கூடாதுப்பா. அதுக்குதான் யோசிக்கிறேன். அத்தை, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் இவளை கூட்டிட்டு போயிட்டு வரேன். இல்லையா சூர்யா? அத்தை, கதிருக்கு வேலை இருக்கு, அதனால அவனால கூட்டிட்டு போக முடியாது. அதுக்காக இவ தனியா போக முடியாதுல்ல, இங்க பக்கத்துல தானே, நானே கூட்டிட்டு போயிட்டு வரேன். என் பைக்ல நானே கூட்டிட்டு போறேன். என்னடி, சரியா? வேணாம். வேணும். சரிம்மா துளசி, அதான் சூர்யா கூட்டிட்டு போறேன்றாப்ல, போயிட்டு வந்துருமா. இல்லம்மா, நான் பஸ்லயே போயிட்டு வரேம்மா. அடியே, இல்லம்மா துளசி, நீ பஸ்ல போயிட்டு எந்த நேரத்துக்கு வரது? லேட் ஆயிடுமா. அதான் சூர்யா தம்பி கூட்டிட்டு போறேன்றாப்ல, விடு. கூட்டிட்டு போயிட்டு உடனே கூட்டிட்டு வந்துருவாரு, சரியா? சரிம்மா. ரைட்டு. அண்ணனுக்கு ஒரே குஜாலம் தான். என் அண்ணன் சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். அதை விட என் துளசி சந்தோஷமா இருக்கா, அது எனக்கு போதும். அத்தை, நம்ம போலாமா? துளசியும் அண்ணனும் ஏதோ டிஸ்கஸ் பண்ணணும் போல இருக்கு. பண்ணட்டும் அத்தை, வாங்க நம்ம போவோமே. அதுக்கு இல்லையா கதிரு, இப்ப வந்து சீக்கிரம் படுத்தாதானே காலையில சீக்கிரம் எந்திரிக்க முடியும். அதான் துளசியை கூட்டிட்டு போலாமேன்னு பார்த்தேன். இங்க நடக்கிறத பார்த்தா இப்போதைக்கு அண்ணன் விட மாட்டானே. இல்ல அத்தை, துளசி கொஞ்ச நேரத்துல வந்துருவா. வாங்க நம்ம போவோம். துளசி, அண்ணக்கிட்ட பேசிட்டு சீக்கிரம் வாமா, காலையில வெளியில போற வேலை இருக்குல்லம்மா. கதிரு, என்ன கிளம்பிட்டோன்னு இந்த அத்தையும் கூட்டிட்டு போலாமேன்னு வெயிட்டிங்கன்னு, வேற ஒண்ணும் இல்ல. அத்தை, போலாமா? சரியா கதிரு, வா போவோம். அம்மா துளசி சீக்கிரம் வாமா. சரிம்மா. மாமா, நீங்க பண்றது ஒன்றும் சரியில்லை, பாத்துக்கோங்க, விடுங்க. அதெல்லாம் சரியா தான் இருக்கு. அதான் இப்ப யாரும் இல்லல்ல, நீ அண்ணன் மட்டும் தான் இருக்கும். நீங்களும் நான் மட்டும் இருந்தாலும் இது தப்பு. நீங்க விடுங்க, நீங்க விடுங்கன்னா விடுங்க. அதெல்லாம் விட முடியாது. நீங்க பாருங்க மாமா, நான் ஒண்ணு சொல்லுவேன், அப்ப உங்களுக்கு கோவம் வந்துடும். அப்புறம் நீங்க என்ன திட்டுவீங்க. என்ன, என் கல்யாணம்னு சொல்லுவேன் அதானே? இங்க பாரு, கல்யாணத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. சும்மா சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் இப்படிதான் பண்ணுவேன். நீ அட்ஜஸ்ட் பண்ணி தாண்டி ஆகணும். ஏன்னா சரி சரி, நீங்க எதுவும் சொல்ல வேணாம். நீங்க எதுவும் பேசணும்னு சொன்னீங்களே, என்ன மாமா? உஷாராயிட்டேன். சரி சரி, என்னைக்கா இருந்தாலும் சொல்லுவேன். இன்னைக்கு இல்லைன்னா என்ன, என்னைக்கா இருந்தாலும் நான் சொல்லுவேன்டி. சரி, அதெல்லாம் போகட்டும். எதுக்கு நாளைக்கு மருத்துவர் போறேன் சொல்லு? அது சொன்னல, அங்க ஒரு வேலை இருக்குன்னு, அதுக்குதான் மாமா போறேன். என்கிட்டதான் பொய் சொல்ல வரல, சொல்லுடி என்னன்னு. அது ஒண்ணும் இல்ல மாமா, ஒரு அண்ணனை பார்க்கணும், அதான் போறேன். என்ன கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். அதெல்லாம் கூட்டிட்டு போறேன்டி. எதுக்கு அவரை பார்க்கணும், என்ன விஷயம் அத சொல்லுடி. நீங்க கூட்டிட்டு போங்க மாமா, அத சொன்னா நீங்க வேணாம் அது இதுன்னு சொல்லுவீங்க, அதனால வேண்டாம். புரிஞ்சிருச்சு. என் கல்யாணத்துக்கு செய்யறதுக்காக அவன்கிட்டயே பணம் கேட்டிருக்க, அப்படிதானே? ஆமா மாமா. ஏண்டி இப்படி எல்லாம் பண்ணி என்ன கஷ்டப்படுத்துற? இதுல என்ன மாமா கஷ்டம் இருக்கு? நாங்க எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு செய்யணும்ல. இங்க பாரு, இந்த கல்யாணமே நடக்காதுடி. ஐயோ மாமா, இப்படி எல்லாம் நீங்க பேசாதீங்க. என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நீங்களும் ஜெனி அக்காவும் காதலிச்சதானே கல்யாணம் பண்ண போறீங்க, அப்புறம் என்ன? அடியே துளசி, அது பெரிய கதடி. அது அப்புறமா உன்கிட்ட சொல்றேன். இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் நடக்காது. தயவு செஞ்சு இவன்கிட்டயும் பணம் வாங்கி என்ன கஷ்டப்படுத்தாதடி, வேணாம். சரிங்க மாமா, நடக்குதோ நடக்கலையோ நாங்க செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம், அதனால நாங்க செஞ்சுதான் மாமா ஆகணும். சரி, உன் இஷ்டம். ஏன்னா இதுக்கப்புறம் நான் எது சொன்னாலும் நீ மாற மாட்டே தெரியும். சரி, ஓகே, நாளைக்கு காலையில நான் வந்து கூட்டிட்டு போறேன், சரியா? சரி. அடியே இங்க பாருடி, நீயும் நானும் சேர்ந்து வெளியில போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு தான் நான் ஊன்னு சொல்றேன். அவன்கிட்டயே பணம் வாங்கணும்னு சொன்ன பாரு, அதுக்கு நான் ஊன்னு சொல்லல, பாத்துக்க. ஏதோ ஒண்ணு, நீங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு அது போதும். இங்க பாருடி துளசி, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, வேண்டாம், சொன்னா கேளு. மாமா, மறுபடியும் நீங்க அதே சொல்லாதீங்க, விடுங்க. அதெல்லாம் நான் பாத்துப்பேன், விடுங்க மாமா. நீ எல்லாம் கொழுப்ப பிடிச்சவடி. உன் கொழுப்ப நான் மட்டும் தாண்டி கரைக்கணும். கரைக்கிறேன் இருடி, கூடிய சீக்கிரத்துல கரைச்சிருவேன். போங்க மாமா. அது சரி, உடனே ஒரு சிரிப்பை சிரிச்சு மயக்கிடுவடி. அடியே பாசம் உள்ள நெஞ்சில் நான் வாசம் பண்ண போறேன். வரும் வரும் முன்ன உன்னை மாசம் பண்ண போறேன். நாள் தூக்கம் கெட்டு வாடும் தென்னஞ்சிட்டு கூடு விட்டு உன்னை தொட்டு கொஞ்சம்
ஆடி வரும் வான்மதியே பார்வைகளில் பூம்பனியே தேவசுக தேன்கனியே ஆசையது எவ்வளவு அள்ளிக்கொடு அவ்வளவு உன்னளவு என்னளவு ஒன்னே ஒன்னே. என்ன ஃபோன் பண்றேன்னு சொன்னாரு, இன்னும் பண்ணவே இல்ல. லூசு லூசு, சொன்னா பண்ணணுமா இல்லையா? இப்படி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியாது. பொறுக்கி பொறுக்கி ஃபோனை பண்ணுடா. நைட் பண்றேன்னு சொன்னான், நைட் இன்னும் வரலையா என்ன? மணி என்ன ஆகுது? 8 மணிக்கு மேல ஆகுது. இது நைட் ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். ஃபோன் பண்ணணுமா இல்லையா? என்ன பண்றான்னு தெரியல. பொறுக்கி ஃபோன் பண்ணேன்டா. பண்ணுவானா இல்லையா? இல்ல நம்மளே பண்ணிடலாமா? வேண்டாம் வேண்டாம், நம்ம பண்ணோம்னு நினைச்சுக்கேன், நாளைக்கு காலேஜ்ல வந்து நம்மள ஓட்டிடுவான். வேண்டாம் வேண்டாம், நம்ம பண்ணக்கூடாது. பொறுக்கி இவன் ஃபோன் பண்ணுவானு தானே நான் எல்லா ஒர்க்கும் சீக்கிரமா முடிச்சிட்டு வந்து நிக்கிறேன். ஃபோன் பண்ணணுமா இல்லையா? டேய் சீக்கிரம் பண்ணுடா. சரி, நம்ம எதனா எம்டி மெசேஜ் போட்டு பாப்போமா? அப்ப ஞாபகத்துக்கு வந்துரும்ல, ஐயோ இவளுக்கு ஃபோன் பண்ணணுமேன்னு. போடலாமா? போட்டா எதனா நினைப்பானா? ஐயோ அதுக்கும் பயமா இருக்கே. என்னடி நேத்ரா உன்னை இப்படி புலம்ப வச்சுட்டான்? சரி வாட்ஸ்அப் போய் பாப்போம், ஆன்லைன்லயும் காட்டுதா இல்லையான்னு. வேண்டாம் வேண்டாம், வாட்ஸ்அப்ல வரமாட்டான் அவன். இன்ஸ்டால போய் பாப்போம், ஆக்டிவ் நோ இருக்கான்னு பாப்போம். ஐயோ கடவுளே, ஏன்டா என்னை இப்படி புலம்ப வைக்கிறேன்? தயவு செஞ்சு ஃபோன் பண்ணிடுடா, இல்ல எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அப்பா, இந்த வீட்டுல ஒரு போன் பேசலாம்னு நினைச்சா முடிய மாட்டேங்குது. ஐயோ, ஒரு பக்கம் துளசி, இன்னொரு பக்கம் அந்த குட்டி வாண்டு, இவங்களெல்லாரையும் மேய்ச்சிட்டு வெளியில வந்தா நம்ம ஹிட்லரு. எப்பா டேய் கதிரே, உனக்கு இந்த வீட்டுல ஒரு போன் பேச கூட ஃப்ரீடம் இல்லடா. நான் பாரு, நம்ம ஹிட்லர் தைரியமா எல்லாரும் முன்னாடி லவ் பண்ணிட்டு இருக்காரு. டேய் அண்ணா, இதெல்லாம் கூட பரவாயில்லடாண்ணா, இன்னைக்கு நீ பண்ண பாரு. அத்தையும் அப்பாவையும் பக்கத்துல வச்சுக்கிட்டே துளசி கூட ரொமான்ஸ் பண்ண பாரு. அது சரி, இது எப்படி அப்பா டவுட் படாம இருந்தாரு? புள்ள மேல அவ்வளவு நம்பிக்கை. இதுவே அந்த இடத்துல கதிர் இருந்தா எப்பாடி எப்பா நம்மள தாளிச்சு எடுத்துட்டு இருப்பாங்களே. சரி சரி, இதெல்லாம் நினைச்சோம் நமக்கு மண்டை காஞ்சு போயிடும். நமக்காக அங்க ஒருத்தி வெயிட் பண்ணுவாள்ல, நம்ம போன் வேற பண்றோம்னு சொல்லியிருக்கோம். அது சரி, வெயிட் பண்றாளோ இல்ல கழுவி கழுவி ஊத்துறாளோ. டே கதிரே, போன் போட்டா எடுப்பாளா? அது எப்படி எடுக்காம போயிடுவா? எடுப்பா எடுப்பா, நம்மள திட்டுறதுக்காகவாவது அந்த போனை எடுக்கணும்ல. எடுப்பா, எடுத்து அவ 4 வார்த்தை நம்மள கழுவி கழுவி ஊத்துவா. அதுல வரும் பாரு ஒரு சந்தோஷம். ஊத்திரி செல்லக்குட்டி நீனு. அது சரி, டே கதிரே, வர வர மானங்கட்டு போய் திரியறடா. என்னடா பொழப்புது? என்ன பழப்பு? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. விடுறா விடுறா கதிரே, இதெல்லாம் இந்த விஷயத்துல சர்வசாதாரணம் தான், பாத்துக்கலாம் விடு. கதிரே, நீ பிரணிகாவை லவ் பண்ணும்போது கூட இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்திருப்பியான்னு தெரியலையடா. இவகிட்ட போன் பேசுறதுக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்கே. டே கதிரே, வேணாண்டா, அவ ஆல்ரெடி கமிட்டடான்னு தெரியாம நீ வேற உன் மனசுல ஆசைய வளர்த்துக்கிட்டு தெரியாத. பாத்துக்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாவே மூவ் பண்ணுடா கதிரே. சரி சரி, போன போடுறா கதிரே. எடுக்கிறாளா எடுக்கலையான்னு தெரியலையே. அடியே, தயவு செஞ்சு போனை எடுத்துடி. இப்போதைக்கு என் சந்தோஷமே உன்கிட்ட போன் பேசுறது மட்டும்தான். ப்ளீஸ் எடுத்துடி. அப்பாடா, ஃபோன் பண்ணிட்டேன். டேய் பொறுக்கி, உனக்கு ஃபோன் பண்ணி இவ்வளவு நேரமாடா? ஒருத்தி உனக்காக இங்க வெயிட் பண்ணுவாளேன்னு அந்த பொறுப்பெல்லாம் இல்லல்ல. இருடா, இன்னைக்கு விடல, நீ நாளையில இருந்து கரெக்டா டைமுக்கு பண்ணணும் பாத்துக்க. இல்ல உன்னை நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுடா. ஹலோ, என்ன ஏதோ போன் வரும்னு வெயிட் பண்ணிருந்து ரிங் வந்த உடனே டக்குன்னு அட்டென்ட் பண்ண மாதிரி இருக்கு. அச்சோ அடியே நேத்ரா, உனக்கு கொஞ்சம் கூட மண்டையில அறிவே இல்லடி. கொஞ்ச நேரம் ஒரு ரிங் போட்டோன்னு விட வேண்டியதானே, உடனே அட்டென்ட் பண்ணி இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கேடி. சரி, ஏதாவது சொல்லி சமாளிடி. ஹலோ, யாருங்க? ஓ நீங்களா? அது சரி, ஏன் பேச மாட்டீங்க? இப்படிதான் பேசுவீங்க. நான் ப்ளூடூத்ல போன் அட்டென்ட் பண்ணேன், அதனால யார் பண்றாங்கன்னு கூட நான் பார்க்கல.
பார்க்காமலே தான் அட்டென்ட் பண்ணேன். ஓ அப்படி. சரி சரிங்க, நான் நம்பிட்டேன். நீங்க யாருன்னு பார்க்காமலே அட்டன் பண்ணிட்டீங்கன்னு நான் நம்பிட்டேன். அடி ஏண்டி, என் ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணேன்னு சொன்னோம். கிரீட என்ன இறங்கிடா போது சொல்லுவடி. நீ ஏன் உன் வாயால டி கதிரு அட மரமண்ட உன் ஃபோனுக்காக தான்டா வெயிட் பண்ணேன்னு கூடிய சீக்கிரத்துல சொல்லுவேடி. சொல்ல வைப்பேன்டி அடியை. என்ன நம்பிட்டேன்னு சொல்ற? ஏய், உண்மையதான்டா சொல்றேன். நான் ப்ளூடூத்ல அட்டென்ட் பண்ணேன். அதனால நீ தான் பண்றேன்னு எனக்கு தெரியாது. நீ தான் பண்றேன்னு தெரிஞ்சிருந்தா இந்த போனையே எடுத்திருக்க மாட்டேன். அது சரிடி. சரிடி, அப்ப போனை வச்சிடு. நான் தான் போனை தெரியாம பண்ணிட்டேன். வச்சிருடி போனை. ஐயோ, என்ன கோவப்பட்டுட்டானோ? ஒருவேளை போனை வச்சிருவானோ? அடியே நேத்ரா, ஓவர் ஆக்டிங் பண்ணி எதையாவது சொதப்பி வைக்காதடி. ஏதாவது பேசி அவனை சமாதானப்படுத்து. வேற வழி இல்லல. அவன் கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்குல்ல உனக்கு? அப்ப எதனா பண்ணி சமாதிடி. சரி, அத போன் பண்ணிட்டல. என்னன்னு சொல்லு. என்னன்னு கேட்டுட்டு நான் வச்சிடுறேன். சொல்லு. அடியை, என்கிட்ட பேசணும்னு உனக்கு ஆசை இருக்கு, ஆனா வாய் விட்டு சொல்ல தோணல, அப்படிதானே? சொல்லுவடி, சீக்கிரத்துல சொல்லுவ. இல்ல இல்ல, இப்படியெல்லாம் நீ ஒன்னும் சலிச்சுக்கிட்டு எல்லாம் கேட்க வேணாம். வை வை, நானும் வச்சிடறேன். போய் வேலையை பாரு, நானும் போய் என் வேலையை பாக்குறேன். ஐயோ, நம்மள சோதிக்கிறானே. டேய், ஏன்டா என்ன சாகடிக்கிறேன்? ஐயோ, டேய் என்னடா ஏதோ பேச வந்தானே வச்சேன். இது பண்ணு, இப்ப பண்ணு. சீல பேசு. ஐயோ, ஏண்டி நேத்ரா இப்படி வளர்ற? என்னடி வளர்ற? அது சரி, வைக்கவும் முடியலையே. இவன் வச்சிருவானோன்ற பதட்டம் வேற. வைக்க மாட்டேன்டி, நான் வைக்கவே மாட்டேன். உன் கூட இன்னைக்கு இல்ல, காலம் பூரா பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. என்னன்னு தெரியல. நீ என்ன லவ் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனா உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்டி. டேய், இதுக்கு மேல என்ன சோதிக்காதடா. நான் அழுதுருவேண்டா. சரி சரி, விட்டா அழுதுற போறா. சரி சரி, நானும் உன்கிட்ட பேசணும் தான் பண்ணேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். அதுக்கு நீ பதில் சொல்லுவேன்னு எதிர்பார்க்கிறேன். அந்த கொஸ்டினை நேத்தே கேட்டேன், இது வரைக்கும் எனக்கு பதில் வரல. இன்னைக்காவது பதில் கிடைக்குமா? டேய் மரமண்டா, உன்கிட்ட போன் பேசுறேனே, இதுலயே தெரியல எனக்கு ஆள் இருக்காங்களா இல்லையான்னு. இத கூட புரிஞ்சுக்க தெரியாது உனக்கு. நீ எல்லாம் என்னடா படிச்சு கிழிக்கிற? டேய், நீ என் கூட போன் பேசுறத வச்சே தெரியும் நீ யாரு கூடவும் கமிட் ஆகலன்னு. என்ன அந்த வார்த்தைய உன் வாயால சொன்னா என் மனசு கொஞ்சம் சந்தோஷப்படும். உன் வாயால சொல்லேண்டி. அடியே ராங்கி, தயவு செஞ்சு உன் வாயை திறந்து எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லுடி. ஹலோ, என்ன சைலண்டாவே இருக்க? நான் லைன்ல தான் இருக்கேன். ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டியா? அதெல்லாம் ஞாபகத்துல இருக்கு. நான் ஒரு கேள்வி கேட்டேனே, அதுக்கு பதில் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்ல, கொஞ்சம் சொல்ல, என்னதான்னு. நீ யாரையாவது லவ் பண்றியா இல்லையாடி? அது சரிடா, எல்லாம் தெரியும். ஆனா தெரிஞ்சு என் வாயால சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன், அப்படிதானே? சொல்ல மாட்டேனே. இப்ப பாரு உன்னை எப்படி லோலோன்னு ஆளைய வைக்கிறேன்னு. சரி சரி, இன்னைக்கு சொல்லிடுறேன். நான் லவ் பண்றேனா இல்லையான்னு இன்னைக்கு சொல்லிடுறேன். சொல்லுடி, சொல்லு சொல்லு. இல்லன்னு சொல்லுடி, தயவு செஞ்சு இல்லன்னு சொல்லுடி. அது வந்து நான் லவ் நான் வந்து லவ். அடியே, என் ஹார்ட் பீட் வேற வேகமா அடிக்குதுடி. டக்குன்னு சொல்லுடி, இல்லன்னு சொல்லுடி. சொல்லுடி சொல்லுடி நேத்ரா, இல்லன்னு சொல்லுடி. சொல்லு, என்ன இழுத்துட்டே இருக்க? சொல்லு. அதான் சொல்றேன், வெயிட் பண்ணு. இப்படி அவசரப்பட்டா எப்படி? சரி சரி, நான் அவசரப்படல, நீ நிதானமாவே சொல்லு. ஆனா நல்லதா சொல்லுடி. சொல்லுவேனே, எப்படி சொல்லுவேன் பாரு. இப்ப நீ பாருடி எப்படி ஆக போறேன்னு. சொல்லுடி. அட வெயிட் பண்ணுடா, சொல்றேன். நான் நான் ஆல்ரெடி கமிட்டட். நான் ஒருத்தனை லவ் பண்றேன்டா. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்ச முடிச்சிடறா நெஞ்ச கிழிஞ்சிருக்கு. ஹலோ
ஹலோ. டேய், லைன்ல இருக்கே இல்லையாடா? ம் இருக்கு, லைன்ல தான் இருக்கு. அம்மா, என்னமோ டமால்னு வெடிச்ச மாதிரி ஏதோ சத்தம் கேட்டது. என்னதுடா அது? ம், எதையுமே சல்லி சல்லியா நொறுங்கிடுச்சுடி. ஓடி பாவி. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா? அச்சோ பாவம். இப்போ உன் முகம் எப்படி இருக்கும்? ம், எப்படி இருந்தாலும் சரி, அழகா இருப்படா. ஹலோ 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 மிஸ்டர். டேய், லைன்ல இருக்கே இல்லையாடா? எவ்வளவு நேரம் ஹலோ ஹலோன்னு சொல்றது? சொல்லி தொலை. லைன்ல தான் இருக்கேன். என்ன நான் சொல்றதுக்கு இருக்கு? நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். போதுமா? இன்னும் எதனா வேணுமா? ம், போதும் போதும். இப்ப சொன்ன பதிலே என் நெஞ்சில இடியை இறக்கன மாதிரி தான் இருக்கு. இன்னும் வேற இடியை இறக்க போறியா என்ன? சரி சரி, இன்னும் வேற எதனா கேள்வி இருக்கா? கேளு கேளு, நான் பதில் சொல்றேன். நக்கலாடி பண்ற உன்ன. இருடி. ஆமா ஆமா, இன்னும் 2-3 கேள்வி இருக்கு, அதுக்கும் பதில் சொல்லுடி. ஓ, தாராளமா கேளு கேளு. என்ன? ஆமா, எவனையும் லவ் பண்ற நீ? அவன் யாரு? எங்க இருக்கான்? நம்ம காலேஜ் உள்ளயா இல்ல காலேஜுக்கு வெளியிலயா? ஓ, அதுவா? அது நம்ம காலேஜ்ல தான். நம்ம காலேஜ் உள்ளயோ? அவனு? ஆமா, யார் அவன்? உன் டிபார்ட்மெண்டா இல்ல வேற டிபார்ட்மெண்டா? ஏன் டிபார்ட்மெண்ட்ல, வேற டிபார்ட்மெண்ட் தான். வேற டிபார்ட்மெண்டா? அது எப்படி வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்து நீயும் அவனும் லவ் பண்ணீங்க? எனக்கு கொஞ்சம் லவ் ஸ்டோரி சொல்ல. அதுவா? அவரு வேற டிபார்ட்மெண்ட் தான். ஆனா அவரை நான் அப்பப்ப அவர் டிபார்ட்மெண்ட் பக்கம் போவேனா, அப்பப்ப பாப்பேன். பார்த்ததும் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சு போச்சு. உனக்கு ஒன்று தெரியுமா? அந்த டிபார்ட்மெண்ட்ல அவர் தான் செம்ம மாசா இருப்பாரு. உனக்கு இன்னொன்று தெரியுமா? அவர் என்னோட சீனியர் வேற. எனக்கு அதனாலயே அவரை ரொம்ப பிடிக்கும்னா பாத்துக்கே. அந்த நாய் மட்டும் என் கையில கிடைச்சோம் அவனு. அது மட்டும் இல்ல, அவர் பார்க்க அவ்வளவு அழகா இருப்பாரு தெரியுமா? ஏன் எங்களை பார்த்தா அழகா தெரியலையோ? இவ கண்ணுக்கு நாளும் படல போல இருக்கு. அடி சே, அந்த நாய் யாருன்னு தெரியலையே. புலம்புடா புலம்பு, நல்லா புலம்பு. இவ்வளவு நாள் நான் எவ்வளவு புலம்பிருப்பேன். புலம்புடா பொறுக்கி. மூஞ்ச பாரு. யார் அவன்? அவன் பேர் என்ன? இங்க பாரு, அவரை ஹவ இவன்லாம் சொல்லி மரியாதை இல்லாமலாம் பேசாத. எனக்கு அப்படிலாம் பேசினா பிடிக்காது, பாத்துக்க. அது சரி, அந்த நாய் மட்டும் என் கண்ணுல தென்பட்டான் ஓட விட்டு அடிப்பேன். அவனுக்கு மரியாதை ஒரு கேடு. அவனை சொல்லி தப்பு இல்ல, இவளை சொல்லணும். இவையும் கண்டவனால லவ் பண்றா. இவளுக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஐயோ, இவளை நான் என்னன்னு சொல்றது? என்ன பதிலே காணும், அப்பப்ப அமைதியாயிடுற. ஒன்னும் இல்ல. ஆமா, உங்க அம்மா அப்பா எதுக்கு காலேஜுக்கு அனுப்புறாங்க? படிக்க சொல்லி தானே அனுப்புறாங்க. நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க இங்க வந்து? லவ் அது இதுன்ட்டு உனக்கெல்லாம் அறிவு இல்ல? அது சரி, எனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆமா, உனக்கு இருக்கா? எதுக்கு இப்ப நீ அதை கேக்குற? ஆமா, நீ கூட காலேஜ்ல வந்து என்ன பண்ண? பிரணிகாவை லவ் பண்ணிட்டு தானே தெரிஞ்ச. அதான் இப்ப பிரேக்கப் ஆயிடுச்சுல, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி லவ் தானே பண்ண, இப்பதானே பிரேக்கப் ஆயிருக்கு. இங்க பாரு, தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணாம். இங்க பாரு, ஒழுங்கா படிக்கிற வேலைய பாரு. இந்த லவ் அது இதெல்லாம் சுத்தாத. அவன் நல்லவனா கேட்டவனான்னு கூட தெரியாது, அவனை போய் லவ் பண்ணிட்டு இருக்க. அவன் யாரு எவருன்னு கூட தெரியல. அந்த நாய் மட்டும் என் கையில கிடைச்சோம். டேய், அவரை திட்டாதடா. அவர் மட்டும் யாருன்னு உனக்கு தெரிஞ்சது பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவ பாத்துக்க. ஏன்டா இவரை திட்டணும்னு? ஏய், அப்படி யாரடி அவன்? பெரிய கொம்பா என்ன? அவனை இப்படிதான் திட்டுவேன். இப்படி என்ன, இன்னும் பச்சையா கூட திட்டுவேன். ஏதோ நீ லைன்ல இருக்கேன்னு கொஞ்சம் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அவனுக்கெல்லாம் அறிவு இல்ல. ஒரு பொண்ணை இப்படி காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணலாங்கிறது ஒரு சென்ஸ் வேணா அவனுக்கெல்லாம்? சி, என்ன படிக்கிற பொண்ணை போய் லவ் பண்ற பழக்கம்? இதெல்லாம் என்ன பழக்கம் இதெல்லாம்? அது சரி, சார் என்ன இவ்ளோ நல்லவரா? சாரும் காலேஜ் படிக்கிற பொண்ணு தானே லவ் பண்ணீங்க, அப்பெல்லாம் தெரியலையா சாருக்கு? இங்க பாரு, சும்மா எல்லாத்துக்கும் என்ன இப்படி சொல்லாத. நான் வேற அவன் வேற, நான் அவனும் ஒன்னா என்ன? அட மரமண்ட, நீ அவனும் ஒண்ணுதான்டா. சரி, நான் போனை வைக்கிறேன். அது சரி, நல்லாவே தெரியுதுடா நீ கோவமா இருக்கேன்னு. எனக்கு நல்லாவே தெரியுது. நாளைக்கு காலேஜ்க்கு வா,
உன்னை எப்படி சமாதானப்படுத்தணுமோ அப்படி படுத்துக்கிறேன். என்னடா ஏதோ பேசணும்னு சொன்ன, இப்ப பாதியிலே வைக்கிறேன். பரவாயில்லையா? பரவாயில்ல வெய். சரி சரி. ஆமா, நாளைக்கும் ஃபோன் பண்ணுவியா? இனிமே எதுக்கு நான் பண்ணணும்? அதான் அவரு இருக்காருல்ல, அவரு பண்ண போறாரு. இதுக்குதான் கேட்டேன், நாளைக்கு ஃபோன் பண்ணுவியான்னு. அது போய் அவன்கிட்டயே கேளு, ஏன் என்கிட்ட கேக்குற? மரமண்ட எப்படிடா படிப்புலதான் நல்லா ஷார்ப்பா இருக்க, இந்த விஷயத்துல இவ்வளவு மரமண்டையா இருக்க? அது சரி, அதான் பிரணிகா உன்னை ஏமாத்திருக்கா. நீ இனிமே ஏமாற மாட்டடா, ஏமாறவே மாட்ட. நான் இருக்கும்போது நீ யாருக்கிட்டையும் ஏமாற மாட்ட. உன்னை பார்க்க கூடாது என கண்ணை மூடிக்கொண்டாலும் கண்ணை பிரித்து நீ வந்தாய், இமைகளின் இடையில் நீ நின்றாய். தூக்கம் கண்ணில் வரவில்லை, சொப்பனம் காண வழியில்லை, எங்கோ பாடல் கேட்டாலும் நெஞ்சில் முன்போல் தீயில். நான் பார்ப்பது எல்லாம் உனவன் முகம்தானே, நான் கேட்பது எல்லாம் அடவும் குரதானே. நேற்று கூட தூக்கத்தில் பார்த்தேன் அந்த பூங்குயில,